இந்த வீடியோல டயபெட்டிஸ்னா என்ன, ஏன் டயபெட்டிஸ் அப்படின்ற பேர் வந்தது, டயபெட்டிஸ் அப்படிங்கிற கண்டிஷன்ல நம்ம பாடியில என்னென்ன மெக்கானிசம் நடக்குது அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சுப்போம். சோ ஃபர்ஸ்ட், டயபெட்டிஸ் அப்படின்னா என்ன? டயபெட்டிஸ் அப்படின்னா நம்ம பாடி வந்து பிளட் குளுக்கோஸ் லெவல மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுது. அததான் நம்ம டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். சோ ஏன் அதுக்கு டயபெட்டிஸ் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா, டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு கிரீக் வேர்ட். இந்த வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டு பாஸ் த்ரூ அப்படின்னு அர்த்தம். சோ ஃபர்ஸ்ட், டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ஒரு கீ சிம்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு ஃப்ரீக்வெண்டா யூரினேட் பண்ணுவாங்க, பிளஸ் எக்ஸசிவா யூரினேட் பண்ணுவாங்க. இததான் வந்துட்டு டயபெட்டிஸ் அப்படிங்கிற வேர்டோட மீனிங். அதனாலதான் நம்ம இந்த வேர்டை வந்துட்டு டயபெட்டிஸ் அப்படின்னு வச்சிருக்கோம். சோ நெக்ஸ்ட், சோ ஃபர்ஸ்ட் இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் நம்ம பாடியில செக்ரீட் ஆகுது. இந்த ஹார்மோன் தான் நம்மளோட பிளட் குளுக்கோஸை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஒரு கீ ரோல பிளே பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட், சோ அதுக்கு நம்மளுக்கு நார்மலா நம்ம பாடியில என்னென்ன மெக்கானிசம் நடக்குது, இந்த இன்சுலின் எந்த இடத்துல ரோல் பிளே பண்ணுது, எதனால நம்ம டயபெட்டிஸ் வருதுன்னு தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட், நம்ம வந்துட்டு ஃபுட் எடுக்கிறோம். நம்ம எடுக்கிற ஃபுட்ல வந்துட்டு கார்போஹைட்ரேட் கண்டென்ட் இருக்கு. இந்த கார்போஹைட்ரேட் தான் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுது. இந்த குளுக்கோஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுட் எடுத்ததுக்கு அப்புறம் கன்வெர்ட் ஆயிட்டு நம்ம பிளட் சுகர் லெவல இன்க்ரீஸ் பண்ணுது, அதாவது ஸ்பைக்கு கொண்டு போகுது. இந்த ஸ்பைக்கை வந்துட்டு திருப்பி நம்மளுக்கு நார்மலுக்கு கொண்டு வரணும். இந்த இடத்துல தான் இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து ஒரு ரோல் பிளே பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லாக் அண்ட் கீ மெக்கானிசம் மாதிரி எடுத்துக்கோங்களேன். இப்போ இன்சுலின் வந்து பிளட் குளுக்கோஸ்ல அதிகமாயிடுச்சு. இப்போ இதை நார்மல் கொண்டு வர்றதுக்கு நம்ம செல்ஸ்க்கு எனர்ஜி தேவை. அப்போ வந்துட்டு இந்த இன்சுலின் வந்து ஒரு கீ மாதிரி ஆக்ட் பண்ணி நம்மளோட செல்ஸை ஓபன் பண்ணி குளுக்கோஸை உள்ள போறதுக்கு, அதாவது எனர்ஜி பர்பஸ்க்கு உள்ள போறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ இன்சுலின் இந்த இடத்துல ஆக்ட் ஆனாதான் நம்மளோட குளுக்கோஸ் வந்து செல்குள்ள போய் எனர்ஜியா கன்வெர்ட் ஆக முடியும். இப்போ இந்த இன்சுலின் வந்துருச்சு, அது ஒரு ரிசப்டார், அது வந்துட்டு கீ ஆக்ட் பண்ணி குளுக்கோஸ் உள்ள போயிடுச்சு. எக்ஸசிவா இருக்க குளுக்கோஸ் வந்துட்டு லிவர்ல போயிட்டு ஃபியூச்சர் யூஸ்க்காக ஸ்டோர் ஆயிடணும். இப்போ இந்த மெக்கானிசம் நடந்தது அப்படின்னா தான் நம்மளுக்கு நம்மளோட பிளட் குளுக்கோஸ் வந்து ஸ்பைக்ல இருந்தது திருப்பி நார்மலுக்கு வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளோட நார்மல் மெக்கானிசம். இப்போ இதுல வந்துட்டு இந்த இன்சுலின் ஆக்ட் பண்ணுது இல்லையா, இது வந்துட்டு ஒரு மேஜர் ரோலை பிளே பண்ணுது. இந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதாவது ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் நடக்குது அப்படிங்கிறது தான் டயபெட்டிஸ். டயபெட்டிஸ்ல ரெண்டு டைப் இருக்கு, டைப் 1, டைப் 2. இந்த ரெண்டு இடத்துலயும் இன்சுலின் ஒரு மேஜர் ரோலை பிளே பண்ணுது. இது என்ன பண்ணுது அப்படிங்கறத இன்னும் டீடைல்டா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடா நம்ம பாடியில என்ன நார்மல் மெக்கானிசம் நடக்குது அப்படிங்கறத டீடைல்டா தெரிஞ்சுக்கணும், இல்ல ஏதோ ஒரு டிசீஸ் கண்டிஷன்ல நம்ம பாடி எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கறது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.